எங்க வீட்ல 3 பப்பாளி மரம் இருக்கு. அதுல ஒரு பப்பாளி மரத்துல 2 பப்பாளி பழம் பழுத்திருந்தது. அதுல ஒரு பப்பாளிய பக்கத்து வீட்டுக்கு குடுத்துட்டு, அம்மா வீட்டுக்கு ஒரு பப்பாளி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறேன். காலையில இருந்து ஒரே டல்லா இருந்தா. அப்புறம் சாயந்தரமா பாப்பாக்கு ஒரே ஃபீவரா போச்சு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போலான்னு கீர்த்தி அம்மா வீட்ல விட்டு போலான்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆயா வீட்ல இருடின்னா ஒரே அடம், நானும் உங்க கூட வருவேன்னு. அப்புறம் தாத்தா பப்பாளி கட் பண்ணி தர சொல்றேன், உக்காந்து சாப்பிட்டுன்னு இரு, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் சொல்லிட்டு. கீர்த்தி மூஞ்சி ஒரே பாவமா போச்சு. அவங்க அப்பா எங்க கூட்டின்னு போனாலும் கீர்த்தி தான் ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா பிரணி கூட்டின்னு போனாங்கல்ல, அவள்தான் ஒரே பாவமா போச்சு. நெளிஞ்சிட்டு நின்றுருந்தா. அப்புறம் ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு கிளம்பிட்டோம் நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி டாக்டரையும் பார்த்தாச்சு. பாப்பா டாக்டரை பார்க்கவே விடல, ஒரே அழ. 2 கண்ணுல பார்த்தா உங்களுக்கே தெரியும், 2 கண்ணுல தண்ணி அப்படியே நிற்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எதிரிலேயே ஒரு பார்லர் இருந்துச்சு. வாமாம்மா கொஞ்சம் அந்த பார்லருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டிங்க்கு எவ்வளோ பேமெண்ட் ஆகும்னு கேட்டால் 7K 6K சொல்கிறாங்க. அப்புறமாச்சு ஹேர் கட்டுக்குனாச்சு எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு வந்து 700 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து 2Kக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி போனால் அவங்க 7 சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பாடு ஊற்றிட்டு இருந்தேன். விளையாட கொஞ்சம் ஃப்ரீயாக ஆனாங்க. அப்புறமா எங்கள் வீட்டாண்ட போனோடனே அவள்தான் மறுபடியும் சொங்கிட்டாங்க. சிக்கன் வேற என்ன கடையில் போய் நீ போய் சிக்கன் வாங்கினாரு போ. மீன் எல்லாம் வறுத்து படையில வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. இந்த வயசுல நாம டென்ஷன் ஒண்ணுங்க. அவ்வளோதான், சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் வாங்கி வந்தாச்சு. நல்லா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணு ஒரு சிக்கனை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. என்ன இது பேக்கெட்டாக வாங்கி வந்து வச்சுக்கிற அப்படின்னு கேட்டால் பஸ்ஸுன்ட்டான். என்ன பஸ்ஸு தெரியல எனக்கு, நான் ஃப்ரூட்டுன்னு போட்டு வச்சுருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா சொல்கிறான் ஜீரணமாக வருது, இது சிக்கன் வாங்கினதுனால அது கூட ஜீரணமாக வருது, நைட்டு சாப்பிட்றோம்ல அதனால். சரி கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கேவலமாக இருந்தது. இந்த சீரகம் வேற ஒன்று, சீரகம், அந்த கற்கண்டு, அப்புறம் சோம்பு இதெல்லாம் கொட்டி வச்சுக்கிறாங்க. நல்லாவே இல்லை, பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் வந்து தூங்கினாலா, அப்புறமா எழுந்துச்சிட்டா. அப்புறமா பாப்பாவுக்கு மருந்து நான் ஊற்றலாம், கை தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது நெஞ்சலாம், சரி தாய் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா ஊற்று போது ஒரு ஸ்பூன் எத்தணும்மா அப்பாண்ட போய் கேட்டு ஸ்பூன்ல குச்சிரும். ஸ்பூன் எத்தப்போ முடிஞ்ச வரையும் அழ வைக்காம குடிப்பாட்டலாம்னு நினச்ச மருந்த, ஆனால் பட் முடியல, அவள் குடிக்கவே மாட்டேன்றா. அழ வச்சுதான் கூட காட்டணும் ஸ்பூன் எடுத்து. அப்புறமா அவங்க அப்பா மீன் எடுத்து வச்சிருந்தாரா, மீன் சாப்பிடுவாங்க அப்படின்னு கொடுத்தாரு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடுங்க.
ஃபீவரில் என்ன மீன் கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. பட் என்ன அவள் பார்த்துனே இருக்கிறா சாப்பிட்றத பாவமா, அதனால கொஞ்சம் எடுத்து ஊட்டிட்டு இருந்தேன். செவனா ஓகே, இந்த விலாகை இதோட முடிச்சுப்போம். டைம் வந்து 9 o'clock ஆயிடுச்சு. பாப்பாவை தூங்க வைக்கணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.